சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷனுக்கு கீழே பல்வேறு பணியிடங்கள் வந்து நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் கீழே இருக்கக்கூடிய அர்பன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டரில் தான் இந்த வேகன்சி இருக்குது. இது வந்து நேஷனல் அர்பன் ஹெல்த் மிஷனுக்கு கீழே கான்ட்ராக்ட் பேசிஸில் நிரப்புவதற்கான ஒரு வேலைவாய்ப்பு. என்னென்ன பணியிடங்கள் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கலாம். மெடிக்கல் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் 30 பணியிடங்கள் வேகன்சி இருக்குது. 60,000 ரூபாய் சேலரி. எம்பிபிஎஸ் முடித்த கேண்டிடேட்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து மெடிக்கல் கவுன்சிலில் பதிவு பண்ண கேண்டிடேட்டாக இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 40. ஸ்டாஃப் நர்ஸ் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் 32 வேகன்சி இருக்குது. 18,000 ரூபாய் சேலரி. டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃபரி முடித்த கேண்டிடேட் அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். தமிழ்நாடு நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி கவுன்சிலில் பதிவு பண்ண கேண்டிடேட்டாக இருக்கணும். 50 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 50. மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 பொறுத்த வரைக்கும் 12 வேகன்சி, 14,000 ரூபாய் சேலரி, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 50. இந்த பணியிடத்திற்கு +2 பயாலஜி அல்லது பாட்னி ஜுவாலஜி சப்ஜெக்டாக படித்த கேண்டிடேட், தமிழில் ஒரு சப்ஜெக்டாக வந்து லாங்குவேஜை வந்து படித்த கேண்டிடேட், மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா. அடுத்த சப்போர்ட் ஸ்டாஃபில் 66 வேகன்சி, 8,500 ரூபாய் சேலரி, மினிமம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற கேண்டிடேட் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 50. இதற்கான ஜாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்குள்ளே தான் வந்து இருக்கும். 11 மாதங்கள் வந்து பியூர்லி டெம்பரரி பேசிஸில் கான்ட்ராக்ட் பீரியட் வந்து 11 மாதம் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் தான் இது. அதே மாதிரி பெர்மனண்ட் போஸ்ட் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ட்ராக்ட். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷனுக்கு கீழே தான் உங்களுக்கு வந்து செலக்டட் கேண்டிடேட் அக்ரிமெண்ட் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். வேகன்சி லொக்கேஷன் எங்கெங்கே அப்படின்றத டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்குறாங்க. எந்தெந்த இடத்துல வேகன்சி இருக்குது அப்படின்றது நீங்கள் அப்ளிகேஷனை டேரெக்டாக நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து சென்னை கார்ப்பரேஷன் gov.in அப்படின்ற வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது கூட நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு நெசசரி டாக்குமெண்ட்ஸ் வந்து என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப், பர்த் சர்டிஃபிகேட் இல்லை 10th 12th மார்க் ஷீட் ஏதாவது ஒன்று, அதே மாதிரி கல்வி தகுதிக்கான மார்க் ஷீட் மற்றும் அதற்கான எவிடன்ஸ் 10th 12th டிகிரி, டிப்ளமோ, அது மாதிரி ஏதாவது ட்ரைனிங் ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா ட்ரைனிங் சர்டிஃபிகேட்டு, டிப்ளமோ கோர்ஸ் இருக்குதுன்னா அதனுடைய சர்டிஃபிகேட்ஸு, ஜிஎன்எம், அதே மாதிரி பிஎஸ்சி நர்சிங் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டும் மார்க் ஷீட்ஸும் வச்சுருக்கணும். கவுன்சிலில் பதிவு பண்ணதுக்கான இதுவும் இருக்கணும். எம்பிபிஎஸ் கேண்டிடேட்டும் பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட்டு, அவங்க அதே மாதிரி மெடிக்கல் கவுன்சிலில் பதிவு பண்ண சர்டிஃபிகேட் இதெல்லாம் வச்சுருக்கணும். தமிழ் மீடியத்தை தமிழ் படித்த கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 10th 12th மார்க் ஷீட்டில் வந்து தமிழ் ஒரு சப்ஜெக்டாக படித்த கேண்டிடேட் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் வந்து இருக்கணும். அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ரெசிடென்சிக்கான ப்ரூஃப், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இல்லை ஓட்டர் ஐடி, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். அதே மாதிரி குரூப் ஏ குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட வாங்கின சர்டிஃபிகேட்டு, லாஸ்ட்டாக படித்த இன்ஸ்டியூட்டில் வாங்கின கேரக்டர் சர்டிஃபிகேட்டு, டிஃப்ரெண்ட் ஏபிள்டு கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா அதற்கான டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும். ஆல்ரெடி இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும். வேறு ஏதாவது ஸ்பெஷல் ரிலாக்ஸேஷன் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான ப்ராப்பரான சர்டிஃபிகேட் இருக்கணும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கான சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கணும். சரிங்களா. உங்களுக்கு ஒர்க்கு பார்த்தீங்கன்னா 8 மணி காலையில் 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 6/9/2024 மாலை 5 மணி உள்ள நீங்கள் போஸ்டல்லையோ அல்லது நேரடியாகவோ போய்ட்டு அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணலாம். அனுப்புறதுக்கான அட்ரஸ் வந்து ஆஃபீஸ் ஆஃப் தி மெம்பர் செக்ரட்டரி, CCUHM, சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர், பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், 3rd floor, அம்மா மாளிகை, கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன், ரிப்பன் பில்டிங்ஸ், சென்னை 3 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பணும். இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அதற்கான காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம், கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து வேக்கன்ட் பிளேசஸ் எந்தெந்த இடத்துலலாம் வேக்கன்சி இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸோடைய வேக்கன்ட் பிளேசஸ்ஸு, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேக்கன்ட் பிளேசஸ், சப்போர்ட் ஸ்டாஃபோடைய வேக்கன்ட் பிளேசஸ், இதான் அப்ளிகேஷன். சரிங்களா. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். இதனுடைய லிங்க்கும் நான் வந்து கொடுக்குறேன். டேரெக்டாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் நேம் ஆஃப் த போஸ்ட், எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. உங்களுடைய பேர்,
ஃபாதர்ஸ் நேம் அல்லது ஹஸ்பண்டுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த், ஏஜ், குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, கல்வித் தகுதி, எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க, கரண்ட்டாக இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் அட்ரஸ் என்ன, அதே மாதிரி பர்மனெண்ட் அட்ரஸ் என்ன, ரெண்டுமே சேம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஒன்ஸ் அகேன் நீங்கள் வந்து ரெண்டுத்துலையுமே எழுதிருங்க. ஆதார் கார்டுடைய நம்பரு, ஃபோன் நம்பர் என்ன, இமெயில் ஐடி என்ன, COVID-19 பேண்டமிக்கில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, அதனுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா எவ்வளோ மாதம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்ற டீட்டெயில், வேறு ஏதாவது ஸ்பெஷல் ப்ரையாரிட்டி கேட்குறீங்க, அதாவது ட்ரான்ஸ்ஜெண்டர், டிஃப்ரெண்ட்லி ஏபிள், டிசர்டட் ஒய்ஃப், டிஸ்ட்ரிட் விடோ அப்படின்ற மாதிரி இருந்தால் எஸ் கொடுத்தீங்கன்னா அதற்கான ப்ரூஃப் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும், இல்லைனா நோ கொடுத்துருங்க. அதே மாதிரி வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணதுக்கான முன் அனுபவம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் எஸ் கொடுங்க, அதற்கான ப்ரூஃபும் என்க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா, கீழே வந்து சைன் பண்ணிக்கோங்க, டேட்டு பிளேஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். இதில் பல்க் வேகன்சி இருக்குது, ஸ்டாஃப் நர்ஸ், சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்லாம் வந்து நிறைய வேகன்சி இருக்கிறதுனால அப்ளை பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லேயோ ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.